மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சகோதரர் திராவிடமணி அவர்கள் சொன்னது போல் கடந்த ஒரு வாரத்திலே 2 நல்ல உயிர்கள் இந்த புலிகளால் தாக்கப்பட்டு இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை ஒன்று மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்திலே யானைகளாலும் விலங்குகளாலும் சிறுத்தைகளாலும் புலிகளாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்று ஓவேலியிலே ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதற்கு வனத்துறை செய்திருக்கின்ற இப்போது இந்த ட்ரோன் வச்சு அதெல்லாம் தேடிக்கிட்டது அதெல்லாம் ஆகிற வேலை அல்ல. அவர்கள் நிச்சயமாக போன வாரத்திலே அந்த கூண்டிலே பிடித்திருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்க முடியும். ஆகவே நீலகிரி மாவட்ட அத்தனை பகுதியிலும் கூட இந்த மக்கள் எல்லாம், அது குறிப்பாக கிராம மக்கள், ஏழை விவசாயிகள், அவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டும். சகோதரர்கள் சொன்னது போல் இன்னும் கொஞ்சம் நமது வனத்துறை அவர்கள் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் வேயா என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி ஜனங்களை கிராமங்களை பாதுகாக்க முடியுமோ அந்த முயற்சி, அந்த பழைய திட்டத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புதிய முயற்சியை எல்லாம் செய்து, அதுவும் காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும். ஓவேலியிலே அந்த நிகழ்விலே அவர்களுடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அந்த உடலை பார்க்க சென்றதும் கூட காவல்துறையினர் அவர்களை தடியடி பண்ணி அந்த இடத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை பேரவைத் தலைவர் மூலம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர். கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும், அதாவது 21/8 அன்றும் 9/8 அன்றும் 21/8 அன்றும் 2 உயிர்களை நாம் இந்த விலங்குகள் தாக்குதல் மூலமாக இழந்திருக்கிறோம். வனத்துறையின் சட்டம் என்பது பல்வேறு கடுமையான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாநில அரசிற்கே கூட பாத்தீங்கன்னா அந்த வனத்துறை என்று வரும்போது முழுமையான அதிகாரங்கள் என்பது நமக்கு வனத்துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த சுள்ளிகளை கூட பொறுக்குவதற்கு மனிதர்களுக்கான அனுமதி கிடையாது. அது அங்கேயே மக்கணும், அது உள்ளே மக்கி பூமிக்கு உரமாக வேண்டுமே தவிர ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ற, அதாவது டைகர் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல 9/8 அன்றே புலி தாக்கியது என்ற செய்தி வந்தவுடன் அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய காவல்துறை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் வனத்துறை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் முக்கியம், வனவிலங்குகளும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புலிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஏற்பார் போல் மனிதர்கள் வாழ்கின்ற பகுதிக்குள் விலங்குகள் வருவதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அவசியம். அதே நேரத்தில் விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மனிதர்கள் செல்லக்கூடியதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து, மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் ஒரு ஆட்களை கடித்து விட்டால் தொடர்ச்சியாக அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கும். அது உடனடியாக மாற்றிக்கொள்வதெல்லாம் அந்த வனவிலங்குகளாலே முடியாது. எப்ப மனித ரத்தத்தை சுவைத்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். எனவே அந்த புலியை சுட்டு பிடிக்கலாம் என்று சொன்னால், சுட்டு பிடிக்கிறதெல்லாம் நம்ம சட்டத்தில் இல்ல. மயக்க மருந்து கொடுத்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் வரை அதை மயக்கத்தன்மையிலேயே வைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படி அந்த புலியை பிடித்து அந்த மக்களுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நீலகிரி பகுதியில் யானை தாக்குதலோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்ல, அரசு வேலை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்ம மேலும் அதுல தப்பு இருக்கு. அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வருங்காலங்களில் இது போன்ற நடக்காத வன்மம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவையின் கவனத்தை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, விதி எண் 55 கீழ் நான் கவனஈர்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு பாசனத்திற்காக அவர் பதில் சொன்ன இந்த வனத்துறை அமைச்சர் அப்புறமா அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம், இந்த பொருள் குறித்து புலி தாக்கியது குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்தவர்கள் மட்டும் இப்போ
உங்கள் கருத்தை நீங்க சுருக்கமாக வினாவாக தொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தோவாளை ஒன்றியம் தோவாளை ஊராட்சிக்கு உட்பட்ட செண்பாம்பூரிலே கடந்த ஒரு வார காலமாக சிறுத்தை நடப்பாட்டம் கொண்டிருக்கிறது. அந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக மாவட்ட வன அதிகாரியிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நேற்றைய தினம் அந்த சிறுத்தை எங்கள் ஊருக்கே வந்துவிட்டது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக பேரவைத் தலைவர் வனத்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து உடனடியாக அந்த சிறுத்தையை பிடித்து, லாஸ்ட் டைம் இதே தான் சொன்னாங்க, கடந்த மாதம் அந்த சிறுத்தையை பிடித்து களக்காடு வனத்துறையில் கொண்டு விட்டார்கள். மீண்டும் அதே திரும்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துவிட்டது. ஆகவே அதை அந்த சிறுத்தையை பிடித்துக் கொண்டு வேற ஏதாவது ஒரு மலைப்பகுதியை கொண்டு விடும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி அவர்கள். மாண்பு உறுப்பினர் செல்லசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதியிலே கடந்த 10 தினங்களுக்குள் 2 பேர் புலியால் தாக்கி உயிரிழந்த சம்பவம் நடந்திருக்கிறது. வனத்துறை என்பது 10 நாள் ஆன பிறகு கூட அந்த புலிகளை பிடிப்பதிலே அல்லது அதற்கான நடவடிக்கை எடுப்பதிலே மெத்தனம் காட்டி வருகிறார்கள். இது பரவலாக நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட இப்போது சுட்டிக்காட்டுகிறார்கள். தொடர்ச்சியான யானைகள் தாக்கி உயிர் பலிகள், புலிகள் தாக்கி இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே வனத்துறை என்பது உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக அரசு அழுத்தமான நடவடிக்கை என்பது கொடுக்க வேண்டும். அதேபோன்று நம்முடைய உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது தமிழக அரசு கொடுப்பதோடு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் என்பது தமிழகத்திற்கு போதுமானதாக இல்லை. எனவே மத்திய அரசாங்கம் அதிகமான நிவாரணத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்றம் மூலமாக வலியுறுத்த நம்முடைய கவன ஈர்ப்பை ஏற்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா ஓவேரி வனப்பகுதியில் கடந்த 10 நாட்களில் 2 நபர்களை புலிகள் தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த புலியை வனத்துறை மூலமாக மயக்க ஊசி கொடுத்து பிடித்து புலிகள் காப்பகத்தில் விட வேண்டும். அதே போல இன்றைக்கு வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தரப்படுகிறது. அது போதுமானதாக இல்லை. அதை 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து வனவிலங்குகள் மனித மோதல்களை தடுக்க வனப்பகுதியை ஒட்டி சோலார் ரோப்பென்ஸ் அமைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு ஓவேலி பேரூராட்சி கூடலூர் நீலகிரி மாவட்டத்தில் திரு பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் 9/8/2026 அன்று புலி தாக்கி இறந்தது உண்மை. அடுத்து கடந்த 21/8/2026 ரவிச்சந்திரன் என்பதும் அதே புலி அதே இடத்திலேயே தான் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அன்று மாலை 2:45க்கு இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 4 மணிக்குள்ள அந்த புலியை பிடிப்பதற்குண்டான சட்ட ரீதியான நம்ம வனத்துறை சார்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அப்பே உத்தரவிடப்பட்ட அந்த ஆர்டர் காப்பி அது. அந்த புலிகளை பிடிப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த புலியை பிடிப்பதற்கு 3 வனப்படை அமைக்கப்பட்டிருக்குது. 3 மருத்துவர்கள் மயக்க இன்ஜெக்ஷன் போட்டு பிடிப்பதற்காக 3 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. போதாதுன்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து சிறப்பான ஒரு டாக்டரையும் அங்கே அனுப்பிச்சிருக்காங்க. கேமராக்களும் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விரைவில் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த புலியை கேப்சர் பண்ணி நம்ம வண்டலூர் அல்லது புலிகள் காப்பகத்துக்கு அந்த புலி கொண்டு வரப்படும். மேலும் இந்த புலியால் இன்னொரு உயிர் போகாது என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடந்த காலத்தெல்லாம் ஒரு 9 பேர் இறந்த ஒரே விலங்குகளால் ஒரு 9 பேர் இறந்த பிறகு தான் அதை பிடிச்சிருக்காங்க. இது 2 பேர் இறந்த உடனே நம்ம அரசு உடனே ஆர்டர் போட்டு அந்த புலியை பிடிப்பதற்கான உத்தரவு வழங்கியிருப்பது இது முதல் முறையாதுன்னு தான் சொன்னாங்க அதிகாரிலாம். அது அன்று
சம்பவம் நடந்த அன்றே உத்தரவு போட்டு இந்த ஆர்டர்லாம் கையில் இருக்கு. நீங்க அதை பத்தி நீங்க பேசுறது வருத்தமான விஷயம் தான். 10 லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு, அதையும் கொடுத்துருவாங்க. நீங்க கேட்ட கோரிக்கைக்கு உரிய பதில் எது வந்தாலும் நீங்க உரிமையாக கேளுங்க. எங்க துறை சார்பாக நாங்கள் சப்போர்ட் பண்றோம். எங்க முதல்வரும் அதுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை நேரத்தில் இந்த அவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.